लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2220வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம் 769வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே 69 இது. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கபிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்த ஆண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 769வது பெரிய திருமொழி பாசுரம். புலம் மண்ணும் மலர்மிசை மலர்மகள் புணரிய நிலமகள் என இன மகளிர் இவரொடும் வலம் மனு படை உடை மணிவனர் நிதி குவை களம் மனும் கண்ணபுரம் அடிகதம் இடமே. கண்ணபுரம் எப்படி இருக்கிறது என்றால் கடற்கரைக்கு அருகிலேயே இருக்கிறது. அதனால் கப்பல்களிலே பொற்குவியல்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவாக இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் வளமாக இருக்கிறது. மயக்கத்தை தரக்கூடிய இயந்திரங்களை பஞ்ச இந்திரியங்களை மயக்கக்கூடிய அழகான தாமரை பூவிலே பிறந்த பெரிய பிராட்டியோடும் நிலமகளோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய பூதேவி ஸ்ரீதேவி என்று இருவரோடு இருக்கக்கூடிய பெருமாள் இங்கே இருக்கிறார். வலது கையிலே சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறார். நீலமணி போன்ற நிறத்தை உடையவராயிருக்கிற சுவாமியினுடைய திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் என்று சொல்லுகிறார். திருக்கண்ணபுரம் கடலுக்கு அருகிலே இருப்பதனாலே நிதி குவைக்க கழுமணு கண்ணபுரம் எனப்பட்டது. வெளியூர்களிலிருந்து கடல் வழியாக வருகிற சிறந்த சரக்குகளை ஏற்றி கொண்டு வருகிற கப்பல்கள் கடலிலே எப்போதுமே காணப்படுவது இயல்பு. கடல் மல்லை தலசைனத்தை பற்றி பேசுகிற போது புலங்குள் நிதி குவையோடு புழை கைமா களிற்றிடமும் நலங்குள் நவமணி குவையும் சுமந்து இங்கும் நன்று சிந்து கலங்களிக்கும் மல்லை என்று திருமல்லையிலே கடற்கரையிலே சரக்குகளை ஏற்றுவதும் போவதும் கொண்டு வந்து நிதி கோயில்களை கொட்டுவதும் இருக்கிறது என்று திருமல்லையை பற்றிய பாசனமும் இங்கே நாம் பார்க்கலாம். நிதி என்பது பல பொருளை தரக்கூடிய சொல்லாக இருந்தாலும் இங்கு பொன் என்கிற பொருளிலே கையாளப்படுகிறது. இதையே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பொற்குவை மரக்கலங்களை உடைய திருக்கண்ணபுரம் கடல் ஒரு புறமாய் இருக்கும் போலே காணும் என்பதாம். கடல் போல பொற்குவியல்கள் குவிந்து கிடக்கிற ஊர். கலங்கள் முன்னீர் கண்ணபுரத்து என்று வருகிற ஒரு திருமொழியிலே பார்க்க இருக்கிறோம். திருமடந்தை மண்மடந்தை என்று இரு பக்கமும் திகழக்கூடிய பெருமாளுடைய உறைவிடம் என்ற திருக்கண்ணபுரம் என்று சொல்லியாயிற்று. புலன் மலு மலர் கண் முதலிய இந்திரியங்களை ஆகர்ஷித்து தன்னிடத்திலேயே நிலைக்கவில்லை அழகிய மலர் எவ்வாறு இருக்குமோ அதுபோல புலர் மனு மலர்மிசை மகள் என்றே சொல்லலாம். அதுவே போதும். அழகான கண்களை ஈர்க்கக்கூடிய நம்முடைய இந்திரியங்களை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய அழகான தாமரை பூவில் பிறந்தவள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார் ஆழ்வார். மலர் மகள் என்று சொல்வது பெரிய பிராட்டிக்கு மேலும் ஒரு விசேஷணத்தை சொல்வதான வார்த்தை. வலமனு படை என்பது பொதுவாக படை என்பது எல்லா
பொருட்களையும் ஆயுதங்களையும் குறித்தாலும் கூட இந்த இடத்திலே அது வல மனுபடை என்பது சுதர்சன ஆழ்வானை குறிக்கிறது. நீலமணி போல வண்ணம் மணிவனர் என்றால் வண்ணர் என்பது இங்கே வனர் என்று வந்திருக்கிறது. அப்படி நீலமணி ஒத்த பெரிய பிராட்டியோடும் பூமி பிராட்டியோடும் வலது கையிலே சக்கரத்தேந்திய பெருமாள் இருக்கக்கூடிய ஊர் இந்த திருக்கண்ணபுரம். எப்போதும் செல்வ கோயில்களோடு நிறைந்திருக்கிற ஊர். காரணம், கடலுக்கு அருகிலே இருப்பதனால் வெளியிலே இருந்து வருகிற சரக்குகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருப்பது. பொற்குவியல்களெல்லாம் கடல் போல் இருக்கிறதாம். அப்படி வளமிகுந்த தேசம் இந்த கண்ணபுர தேசம். அங்கே இருக்கிறாள் பெருமாள் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். புலர் மனு மலர்மிசை மலர்மகள் புணரிய நிலமகள் என மகளிர் இவரொடும் வலமனு படையுடை மணிவனர் நிதிகுவை கலமனு கணபுரம் அடிகள்தம் இடமே. காயேன வாச்சா மனசேந்திரி வாப்தியாத்தனாவா பிரகதேசவாவாது கரோமி எத்தல் சகலம் பரஸ்வை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அற்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.